Begin Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். 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 ஆட்சியாளர்கள் அதிகாரத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தால இனிமேல் நடிகருக்கு மட்டும் பதவி இல்ல, நடிகையின் தோழிகளுக்கும் பதவி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க அப்படி வரீங்களா நீங்க அப்படி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அவங்களுக்கு அறநிலையத்துறையில அறங்காவலர் குழு தேர்வுல ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல அடிப்படையில நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம சொன்னோம்னா நம்மள இனவெறின்னு சொல்லுவாங்க. முதல்ல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் உள்ள பதவி அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களாக இருக்கக்கூடிய தமிழ் இனத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்கணும். அதிகாரம் உள்ள பதவி அத்தனையுமே நான் சொல்கிறேன். இப்போது முதல்ல ஒன்று ரொம்ப ஈஸியாக விட்டுட்டோம். என்ன விட்டோம்? தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதி வந்து வெங்கட் நாராயணன் வந்து வெங்கட் நாராயணனுக்கு விட்டுட்டோம். அவர் என்ன சொன்னான்னு கேட்டால் அவர் வந்து தமிழர் இல்லைன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தமிழர் இல்லைங்க, கன்னடம் சொன்னாங்க. கன்னடர்லாம் கிடையாதுங்க, தெலுங்கர் அப்படி சொல்லி அப்படி ஒரு சமாதானம் பண்ணாங்க. என்ன கேட்டால் கன்னடர்களை காட்டிலும் தெலுங்கர்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு என்ன சொல்ற கொடுக்கல் வாங்கலாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் சொன்னதுக்காக சமாதானம் தெரிஞ்சதுக்காக அப்படி சொல்லிட்டாங்க. காரணம் கேட்டால் அதுக்கு ஒரு பதில் கூட சொன்னாங்கன்னு கேட்டால் அவருக்கு நெருக்கமானவன்ற அடிப்படையில் வந்து பதவி கொடுத்துட்டாங்க சொல்லி திருமாவளவன் போன்றவர் கூட சொன்னாங்க. எனக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க பெரும்பாலும் வந்து அநேகமான பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிகாரமுள்ள பதவி அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான உரிமை, தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்று மாநிலங்கள் சார்ந்தவங்களை கொண்டு வந்து நியமனம் பண்ணுறதுன்றது வந்து அது தப்பான விஷயம். அதை நான் வந்து அதை ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கல. நம்ம மாற்றுக்கருத்து நமக்கு இருக்குது. அந்த மாற்றுக்கருத்து சொல்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல வந்து சீமானவர்கள் சொன்ன அந்த கருத்தியலை தான் முன்வைக்கிறேன். நீங்கள் வாழுங்க, ஆனால் நீங்கள் வந்து எங்களை ஆளணும்னு நினைக்கிறீங்கல்ல, அங்கே தான் சிக்கல் தொடங்குது. மற்ற இடத்துல முடியுமா? இப்போ நான் கேட்குறேன், ஆந்திராவுக்கான பிரதிநிதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி பிரதிநிதியாக வந்து ஒரு தமிழர் கொடுப்பாங்களா? தமிழ்நாடு சார்ந்தவர் கொடுப்பாங்களா? வேறு வந்து கேரளாவில் இருக்கவங்க கொடுப்பாங்களா? கர்நாடகாவில் கொடுப்பாங்களா? கர்நாடகா வந்து இப்போ பிரதிநிதியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கொடுப்பாங்களா? அப்போ தமிழ்நாடு மட்டும் என்ன? அப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இங்கே திராவிட கட்சிகள் ஏற்கனவே என்ன பண்ணுச்சோ அதைத்தான் வந்து இவங்களும் பண்ணுறாங்க. ஆனால் திராவிட கட்சிகளாவது இது போன்ற ஒரு பதவிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க தான். ஆனால் வந்து கவனமாக இருக்குதுன்னா அங்கேயும் வந்து கவன சிதறல்கள் இருக்குது. ஆனாலும் வந்து இப்போ இவ்வளோ பட்டவர்த்தனமாக இப்போ அடுத்தடுத்த பதவியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 7 பேர் கொண்ட குழு, அதாவது அறங்காவலர்களை நியமிக்க வேண்டிய குழு, நியமிக்கிறதுக்கான அதிகாரம் பெற்ற குழு 7 பேர். அந்த 7 பேரில் இந்த கல்பாத்தி அந்த அர்ச்சனா அப்படியே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிஷனலாக கூடுதலாக ஒரு தகவல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க த்ரீஷாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நண்பர். ஆனால் எனக்கு சொன்ன தகவல் கேட்டிங்கன்னா வந்து எப்படி நட்புனா விஜய் அவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தயாரிப்பாளர்களை தாண்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நட்பு இருக்குது. இந்த அர்ச்சனை ஏற்கனவே இது முன்னாடி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த கோட் பிகில் படம் அதுக்கு முன்னாடி வந்து அதான் பிகில், ஆமாம், அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நேர்காணல் கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க நான் வந்து விஜயோட நான் ஃபேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எனக்கு என்ன ஒரு இதுனா, நீங்கள் ஃபேனாக கூட அவங்க ஃபேனாக இருக்கட்டும், இல்லை படத்தை தயாரிப்பாளர் கூட இருக்கட்டும், பட் இந்த பதவின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறைக்கான அந்த அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அதுக்கு ஒரு வந்து இந்த ரமேஷ் இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து ஒரு விளக்கம் சொல்ல இருக்குன்னா அவங்க 20 கோயில்களுக்கு மேலே வந்து புனரமைச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, நன்கொடை வழங்கியிருக்கிறாங்க. இது ஒரு காரணமாக? இது நன்கொடை கொடுத்தா தூக்கி கொடுத்துருவீங்களா? இப்போ நன்கொடை கொடுத்தா வந்து ஒரு பொறுப்பு தூக்கி கொடுத்துருவீங்களா? இது விலைக்கு வாங்கின மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து விலைக்கு வாங்குற மாதிரி இல்லை பதவியை. என்ன காரணம் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். இந்த அறப்பணி செஞ்சுருக்கிறாங்க, கும்பாபிஷேகம் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் காணிக்கை கொடுத்துருக்குறாங்க, அதை கொடுத்துருக்குறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காரணமாக சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அதில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற உறுப்பினர்கள் பார்க்கும்போது ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி இருக்கிறாரு, ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அந்த 7 பேர் கொண்ட குழுவில் இருக்கும்போது அந்த 6 பேருமே ஒரு கூட்டத்தை கொடுத்தாங்கன்னா கூட உடனே இவங்க வந்து வரக்கூடிய இடத்துல இவங்க கிடையாது. ஏன்னா இவங்க வந்து பல்வேறு பிஸியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. இவங்க அந்த கூட்டத்தில் போய் இவங்க கலந்துப்பாங்களான்னு சந்தேகம் முதல்ல. அப்போது இது வந்து இன்னும் ஒரு அலங்கார பதவியே, அது ஒரு கௌரவ பதவியே, அது கௌரவம் கிட்டத்தட்ட அப்படி தானே இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளபடியே எனக்கு வந்து கடுமையான ஒரு அப்ஜெக்ஷனு. இது மாதிரி பதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மற்ற பதவிகள், நீங்கள் வாரிய தலைவர் பதவியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போது வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கொடுக்குறாங்க. அவர் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கல. நீங்கள் வந்து ஒரு சிறுபான்மை பிரிவுன்னா அவர் கொடுக்குற நமக்கு அதில் வந்து எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, நீ கொடுங்க.
ஆனால் மற்ற பதவிகள் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்களா, தமிழ்நாட்டை வாழ்வாதாரமும் கொண்டவங்களா, அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறப்பால் யார், இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. இதெல்லாம் யோசிக்கணும். யோசிக்காமல் போகிறப்போ கேட்டால் எனக்கு வேண்டப்பட்டவங்க, எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிறவங்க காரணம் இது மற்ற ஸ்டேட்டில் இது மாதிரி நடக்குமான்னு கேட்குறேன். நடக்காதில்ல. அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே சீமானிசம் தேவைப்படுது, தமிழ் தேசியம் தேவைப்படுது. சார் இன்னொரு பக்கம் வந்து பாருங்க, இவங்க வந்து எப்படி, அதாவது திமுக வந்து சிறுபான்மையினர் மத அரசியலை செஞ்சாங்களோ அதே இப்ப இவங்க சட்டமன்றத்திலே செய்றாங்க. நேத்து மரிய வில்சன் பேசுறாரு, நான் எம் பார்ன் இன் கிறிஸ்டின்றாரு. இன்னைக்கு முதல்வர எம்ஜிஆர் பாட்டு பாடி மயக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, நீங்க மயக்கிறதுலாம் இருக்கட்டும், மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. உள்ளபடியே வந்து கடுமையான அன்றைக்கு நடந்துட்டு விதம் வந்து பார்த்தீங்கன்னா சரியே கிடையாது. அது இப்போ ஜெயலலிதா மட்டும் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அடிப்படை உறுப்பினர் வந்து தூக்கியிருப்பாங்க மரிய வில்சனை. இதுதான் கவனிக்கணும். விஜய் வேடிக்கை பார்க்குறாரு சார். விஜய் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாருன்னா இன்னைக்கு இப்படி ஒரு கிறிஸ்டியன்றதால இல்லை நீங்கள் அந்த இடத்துல இப்போது நீங்கள் அது ஒரு பாயிண்ட் இருக்குது நீங்கள் சொல்கிறது. நம்ம விஜய் அப்படி பார்க்கலையே. இப்போ இது உங்களுக்கு மைனஸ் தான் ஆகும். அப்படி ஒரு பார்வை இருந்ததுன்னா, நான் வந்து பிறப்பால் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதை முதலமைச்சர் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டு காணாமல் போகிறாருன்னா அவருக்கும் அதே மனநிலை இருக்கிறதா நீங்கள் சொல்ல வரீங்கல்ல. அது மக்களும் பார்ப்பாங்க. ஓ, அப்போ நீங்கள்லாம் கிறிஸ்தவ, அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்ற மாதிரி ஆகிடும். இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இந்த வார்த்தையின் மூலமாகவே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த கேள்வி எத்தனை பேருக்கு இருக்கும், எத்தனை இஸ்லாமியருக்கு இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. 91லேருந்து 95 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி வந்து எப்படி காலி ஆட்சின்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கூர்ந்து கவனிச்சுட்டு வந்திருக்கிறேன் ஒரு பாயிண்ட்டாக. ஸோ அவங்க பண்ண அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவிகளை வந்து பார்த்திங்கன்னா சசிகலா குடும்பத்து சார்ந்தவங்களுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் வளர்ப்பு மகன் கல்யாணம் பண்ணுறது, ஆடம்பரமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது, இப்படி ஒரு ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து இந்த சட்டசபையில் இந்த பேசின இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பதிவில் இருக்குது. அப்படியே நீங்கள் அவை குறிப்பில் வச்சிங்க நீக்கிறீங்க, நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டா இருக்கிறோம். ஆனால் எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட். எல்லாமே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தில் போட்டு காட்டுவாங்க. அன்றைக்கி ஒரு கேள்வி வரும், இந்த நிதியமைச்சர் வந்து தப்பாக வந்து பேசினாருங்க, அதுக்கு ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்கும்போது நான் வந்து பிறப்பால் கிறிஸ்தவன் நான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சம்மந்தம் இல்லாத வார்த்தை சொல்லியிருந்தா கூட பெருமைப்பட்ட. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு அதை சும்மா இருக்கிற வாய்க்கு அவள் கொடுத்த கதை தான். இன்றைக்கி வந்து அன்றைக்கி ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க 8 அடி பாஞ்சா, மற்றவங்களாம் 16 அடி பாஞ்சாங்க. இப்போ ஜெயலலிதா வந்து 8 அடி பாஞ்சாங்கன்னா சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவங்க 16 அடி பாஞ்சாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு, அடுத்த வந்து 5 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை இழந்தாங்க. அதனால் இப்போ இவங்களுக்கு தெரியாது. இப்போ இவங்க பேசக்கூடியது இது எல்லாத்தையும் வந்து மக்கள் பார்த்துட்டு கேட்டினா எதிர்ப்பு அலை மெல்ல மெல்ல உருவாகிட்டு இருக்கு. இதுதான் வந்து 91லேருந்து 95 வரைக்கும் நடந்தது. அந்த சரித்திரம் அப்படியே திரும்புது. அதனால தான் ஜெயலலிதா ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்கிறோம். இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல ஜெயலலிதா, சரி அப்படி நீங்கள் பண்ணால் கூட பரவாயில்லையே. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து இந்த பதவியில் இருக்க முடியாது. சரி, இப்போ ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா முதல் 5 ஆண்டு காலத்தையும் மற்ற மீதி உள்ள வந்து காலங்களையும் நீங்கள் பிரித்து பாருங்கள். முதல் 5 வருஷம் அவங்களுக்கு வந்து அந்த அரசியல் பக்குவமே ஏற்படலை. ஆனால் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அது தோல்வி கண்ட பிறகு தான் அதுக்கப்புறம் 2001 வந்து திருப்பி மீண்டும் வந்து உட்காரும்போது 96 ஆட்சி இருந்து மீண்டும் 2001 வந்து உட்காரும்போது தான் அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் நம்ம வந்து இனிமேல் எப்படி நடந்துக்கணும். அப்படி தான் ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவங்க பக்குவப்படுத்திட்டாங்க. இப்போ பக்குவமற்ற ஆட்சி நடக்குது, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இல்லைனா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேச முடியுமா, நான் பிறப்பால் கிறிஸ்துவன்னு சொல்லி பேச முடியுமா? ஆனால் எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்கு. குறிப்பாக திமுகவுக்கு ஒரு கண்டென்ட். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து பேசினா சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கிறதும் எனக்கே ஒரு ஆச்சரியம் தான் கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனாவோ அல்லது மரிய வில்சன் இவங்கெல்லாம் வந்து பேசுனாங்கன்னா திமுக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு குறைவாக இருக்குது. அது ஏன் புரிஞ்சிக்க முடியுது அவங்களால? உதயநிதிக்கு பதில் சொல்றதே ஆதவர்ஜனா தான் பதில் சொல்றாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த மென்மை காட்டப்படுது. இதே நீங்கள் வந்து நிர்மல்குமாரோ அல்லது ராஜ்மோகனோ இவங்க பேசுனாங்கன்னா ஏன் செங்கோட்டையும் சேர்த்துங்க கடுமையாக பேசுகிறாங்க. ஆனால் அதே வந்து ஆதவர்ஜனா பேசுனாங்கன்னா ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏ புகழ்ந்தார நீங்கள் வந்து கட்சியில் வந்து சொன்னார்ல, நீங்கள் வந்து எங்கள் கட்சியில் நீங்கள் இருந்தீங்க, நான் கூட உங்ககிட்ட வந்து நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா வந்து ரொம்ப வாழ்த்தி பேசுகிற மாதிரி தானே பேசினார். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதுங்களா? இங்கே வந்து மரிய வில்சன் இவங்கெல்லாம் வந்து கேட்டால் பெரிய பணக்கார முதலைகள். இவங்க வந்து எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து பகைச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் உண்மை. இதே ராஜ்மோகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிடலாம்.
இல்ல அப்படி பாக்குறீங்களா? நான் என்ன சொல்றேன், திமுகவும் மதத்தை குறிவைத்து அரசியல் பண்றதால வாய் திறக்காம இருக்காங்களா? அப்படியே இருக்கலாம்ல. இப்போ வந்து எப்படி நீங்க அந்த மாதிரி வந்து பிறப்பால் கிறிஸ்தவன் சொல்லிட்டு நீங்க எப்படி சபையில வந்து நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையை கிளப்பி இருக்கணும். ஆனா அங்க கிளப்பலையே யாருமே. ஏன்னா காரணம் உதயநிதியும் நானும் ஒரு கிறிஸ்துவன் ஏற்கனவே சொன்னவர்ல, அது பதில் திருப்பி போடுவாங்கல்ல, ஏற்கனவே நீங்க சொல்லலையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இதை பெருசாக எடுத்து பேசணும் அப்படி? அதை விட என்னென்ன கேட்டால் அவ்வளோ கோபமாக ஆவேசமாக வந்து மைக்கை வந்து தட்டிட்டு உட்கார்றாரு. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசவே இல்லையே. அது அந்த இடத்துல காரணம் கேட்டிங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து பிறப்பால் கிறிஸ்தவன்றது எல்லாருமே பொருந்துன்றப்படி ஆயிடுச்சு. ஏறக்குறைய ஆதவர்ஜனம் அப்படி தான். ராஜ்மோகனுடைய ஃபேமிலியும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து சொல்கிறாங்க. விஜய் அவர்களும் வந்து கிறிஸ்தவர், சபாநாயகர் கிறிஸ்தவர், எதிர்கட்சி தலைவர் கிறிஸ்தவர், அப்புறம் எல்லாருமே கிறிஸ்தவர் இருக்காங்க. ஸோ அதனால் அவர் சொன்னது பெருசாக எடுத்துக்கல. இதே நீங்கள் வந்து இந்துன்னு யாராவது ஒருத்தர் அங்கே சொல்லியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய வந்து பெரிய ஒரு புயலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, இந்துன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு ஆகிட்டு இருக்கோம். அங்கே கிறிஸ்தவன் போது அங்கே உட்காந்துருக்குற அத்தனை பேரும் இப்போ புரியுதுங்களாம்மா, இதுதான் ஆதிக்கம்ன்றது, இதுதான் ஆதிக்கம். இங்கே சொல்கிறாங்கல்ல, பிறப்பால் சாதியால் ஒடுக்கப்பட்டவன்னு சொன்னார். நீங்கள் ஒடுக்கப்பட்ட சாதி சமூகத்தில் மட்டுமே வந்து வாழக்கூடிய ஒரு பகுதியில் நீங்கள் வந்து ஒரு வேற்று சமூகத்தை சார்ந்தவர், நீங்கள் போய் பாருங்களேன், உங்களை ஒடுக்குவாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து. இதுதான் உண்மை. இப்போ இங்கே பாருங்கள், இது மைனாரிட்டி தானே, அங்கே மெஜாரிட்டி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்களாங்க. புஷியானது கிறிஸ்தவர் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா? குங்குமம் போட்டுலாம் அழகாக. நீங்கள் வேறு ஒன்றுமா, அவர் வந்து இந்து, அவங்க வீட்டில் வந்து எல்லாமே வந்து கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறாங்க. அவரும் இந்து. அவர் முனுசாமி, பேரை வந்து ஆனந்துன்னு மாற்றிக்கிட்டாரு. பேர்லேயே சாமி, முனுசாமி. அதனால் இதெல்லாம் நிறைய இருக்குது. அங்கே இருக்க அத்தனை நிறைய மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிறிஸ்தவர்கள். அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். அது அவ்வளோதான். இன்னொருத்தவங்க வந்து நமக்கு தான் அந்த யோசனையே வர மாட்டேது. நான் இந்துவா கிறிஸ்துவான சில நேரத்தில் நானே யோசிக்கிறேன். நம்ம இஸ்லாமியரா இந்துவா கிறிஸ்துவா எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கிறமே நம்ம தோடு. சில நேரத்தில் நமக்கு அந்த எண்ணமே வந்ததில்லை. ஆனால் இவங்கெல்லாம் இந்த எண்ணத்திலே இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு உயர்ந்த பதவி அடைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நம்ம நிதியமைச்சர்ன்றதில் மறந்துட்டு நான் வந்து கிறிஸ்துவர்னு சொல்கிறேன். நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி, இன்னொருத்தவங்க வந்து பெண் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மன்மத நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் பாவம், அது தெரியாமல் எப்படியோ வந்துடுச்சு. சரிங்களா? அவங்க மன்மத லீலைகள் சொல்லாமல் அதாவது அதுதான் பெரிய இன்னைக்கு பெரிய ட்ரோல் ஆகிட்டு இருக்குது அந்த மேட்டர். அதுதான் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துறீங்க. ஒரு அவைக்கு வரக்கூடிய வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கவனம் இருக்கும் இல்லையா? எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனம் செலுத்தினா நீங்கள் புரிஞ்சிங்க, எல்லாத்துலேயும் கவனமாக தான் வரீங்க. ஆனால் வந்து படித்து நீங்கள் பேசும்போது தப்பாக பேசுகிற கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் படிக்கிறதுல செய்றீங்க. ஆமாம், பார்த்து படிக்கிறாங்க. பார்த்து படிக்கிறதுல தப்பா? இப்போ இந்த எஜுகேஷன் என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த பள்ளி கல்வித்துறை இந்த ஸ்கூல் பசங்க படிக்கிற பசங்க என்ன கதி ஆகும் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் எல்லாம் கைபேசி வச்சுருக்குங்க. நாங்கள் ஒரு எம்எல்ஏ பேசுகிறாங்க கேட்டினா வந்து மன்மதன்ற வார்த்தையை வந்து கொஞ்சம் பொறுமையாக படித்தா வந்து பிரச்சனையே இல்லைம்மா. எழுத்து கூட்டி தானே படிக்க போகிறீங்க, நிதானமாக படிங்க, டென்ஷன் இல்லாமல். ஆனால் வந்து இவங்க பேசுனாங்கன்னா டேபிளை மட்டும் தட்டுறீங்க. அது எது கற்றுக்கிறீங்கன்னா இப்போ டேபிளை தட்டுறது நல்லா தட்டுறாங்கம்மா. இப்போ மற்ற கட்சிகள் இதுக்கு முன்னாடி கூட டேபிள் தட்டுவாங்க, சும்மா அனுப்பிடுவாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டணும். எப்போ தட்டினா அவர் பேசி முடித்த பிறகு அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக தட்டுறது, மகிழ்ச்சி வெளிப்படுத்துறதுக்கு தட்டுறது. சபாநாயகர் வந்து மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு சொன்னதும் உடனே தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்கப்பா, அவர் பேசி முடிச்ச பிறகு தட்டுங்க. அவர் பேசுகிற பிறகு அதை அப்ரிஷியேட் பண்ணி தட்டினா. எதுக்கு தட்டுறனே தெரியல. நீங்கள் பாருங்கள், இந்த அம்மா வந்து இப்போ இந்த மன்மத பேசுனாங்கல்ல, நீங்கள் அதை பாருங்களேன். அவங்க தட்டிக்கினே இருப்பாங்க. அதை வச்சு நான் பேசினா உடனே தட்டு, யார் பேசினாலும் தட்டுங்க. அதை கை வலிக்குமா வலிக்காதுன்னு தெரியல. எதுக்கு தட்டுறீங்க? உள்ளபடியே வந்து ஏதாவது ஒரு பேச்சில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்குது, மகிழ்ச்சி வெளிவிட்டுனா அப்போ தட்டணும். எல்லா பேச்சுக்கும் தட்டணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பட்ஜெட்டில் நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க, அதில் வந்து மிகவும் குறைவாக விவசாயிகள் பட்ஜெட் 14,000 கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு எதிர்த்தரப்புலேருந்து கேள்வி கேட்கப்படுது. அது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. அதுக்கு என்னென்ன பட்ஜெட்டோ எதுக்கு ஒதுக்கியிருக்காங்களோ அதெல்லாம் வாசிச்சுட்டு கடைசியில் சொல்கிறாரு, வேர்வை, அதாவது சூரியன் இருக்கிறதால எல்லாருக்கும் வேர்வை வரும், ஆனால் வந்து
எங்க தளபதி முதல்வர் ஆயிட்டதால சூரியனுக்கு இப்ப வேர்க்குது இப்படிலாம் யோசிச்சு பேசுறாங்க. நம்ம எல்லாம் ஏசி எல்லாம் இதுதான் பதிலா அப்படின்னு தெரியல. நம்ம எல்லாரும் வீட்டில் ஏசியை காட்டிட்டு அந்த ஏசி இருக்கிற இடத்துல விஜய் மாட்டிக்கலாம் ஃபோட்டோ எடுத்து. அதான் செய்யணும். கரண்ட் பில் கரண்ட் பில் மிச்சமாகல. கரெக்டு தானே? நம்ம கரெக்டு தானே? நம்ம என்ன செய்யணும்? ஏசியெல்லாம் காட்டிடலாம் வீட்டில். அங்கே வந்து விஜய் படத்தை வந்து மாட்டிடணும். அப்போ நமக்கு வந்து வேர்க்காது இல்லை. இதெல்லாம் பாவமா என்ன செய்யறது கேட்டால் இதுக்கே ஒரு பாவம் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணாரோ தெரியல. வேளாண் அமைச்சர் வந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி கடந்த ஆட்சியில் நம்ம பார்த்தோம்ல, ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க ராஜ கம்பீர இப்படி அந்த 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 புகழ்ச்சி. அதுக்கப்புறம் தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த பக்கம் வருங்க ராஜராஜ சோழன் அவர்களே, ராஜராஜ சோழன் புதல்வர் ராஜேந்திர சோழன் அவர்களே, இப்படி தானே வந்து கடந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து மு.க. ஸ்டாலினும் வந்து உதயநிதியும் வந்து புகழ்ந்து தள்ளினாங்க, பாராட்டி தள்ளினாங்க. அதே வந்து இப்போ இவர் ஃபாலோ பண்ணுறாரு. சார் நீங்கள் மறந்துடாதீங்க, ஆரம்பிக்கவே இல்லை சார் இந்த வேலையும். அதான் இப்போ இப்போதானே ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் அவர் எவ்வளோ மனப்பாடம் பண்ண போறாரு பாருங்க. அசந்துருவீங்க பாருங்க. அடுத்த இதில் வந்து அவருக்கு டஃப் கொடுப்பாங்க யாராவது ஒருத்தர். சார் கொடுக்குறாங்க சார். இப்பயே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் இபிஎஸ் அவர்களே. பயங்கரமாக கேட்கும் போதே பயமா இருக்குல்ல. அப்போ வந்து நம்ம வந்து கரண்ட்டுக்கு அவர் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதில் இல்லை, ஒரு பெரிய கட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வந்து இபிஎஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை செஞ்சு அப்படி வச்சிடலாம். டிரான்ஸ்ஃபார்மரை காட்டிட்டு அவரை வச்சுட்டு 4-5 உயரத்துக்கு அங்கேயும் இங்கே சொறி விட்டோம்னா கரண்ட் வந்துட போகுது. சரி, இதை பார்க்கும்போது எனக்கு அந்த வடிவேல் காமெடி தான் சார் ஞாபகம் வருது. கனெக்ஷன் தப்பா மாறி தண்ணி வேற இடத்துல இருந்து வருது அப்படின்றது ஒரு போக்ரி படத்துல ஒரு காமெடி. ஆமாம் பார்த்தீங்கன்னா அவரு கூட வந்து இப்படி அப்படி கீழே படுத்துக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாரு பாருங்க. அந்த மாதிரி இல்லை, இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவங்க இப்போ 2026 இருக்கிறோம். இதெல்லாம் மாறணும். முதல்ல இந்த வானலாவை அப்படியே புகழ்ந்து தள்ளுறது. 5 கோடி செலவு பண்ணி ஒரு நாள் சட்டமன்றம் கூடுது, அங்கே இந்த மாதிரி பொறுப்பற்ற புகழ்ச்சிகள் தேவையா? மக்கள் அந்த திட்டங்களை மக்கள் இல்லை இது வந்து என்னென்னா முதல்ல உள்ளபடி நான் சொல்கிறேமா, நான் வந்து நீண்ட எனக்கு அனுபவம் இருக்குது இந்த சட்டசபையை பார்த்தது. நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நாங்கள் சட்டசபையை பார்த்துட்டு வரோம். அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே. இப்போ நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சட்டசபையாக சந்தக்கடையாக பேசக்கூடிய மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா மரபு மீறல்கள், மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நசுக்கப்படுது, சிதைக்கப்படுது வந்து தமிழ்மொழி. இது எங்கே போய் முடியுன்னே தெரியல. கட்டாயம் வந்து சீமானுடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல், அதாவது அந்த கோட்டை பிரவேசறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏன் இந்த கண்டுக்காமல் போகிறாங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. அதனால் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து ஆங்கிலம் பண்ணுறது. ஆனால் கடந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த தமிழ் மொழியில் நீங்கள் வந்து ரொம்ப இலக்கணமாக பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நடைமுறை தமிழே பேசுங்க. அதுக்காக நீங்கள் நடைமுறை தமிழ் பேசணும்னு சொல்லி வட்டார தமிழ் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பேசக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பேச முடியாது. நம்ம எந்த மக்களையும் நம்ம இழிவுபடுத்தக்கூடாது நமக்கு நோக்கம் இருக்குது. நான் அப்படி சொல்லலை. நான் குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த பகுதின்னு கூட நான் சொல்ல, நீங்கள் வட்டாரன்றதே நீங்கள் அப்படி தான் சொல்ல வரீங்க. ஆனால் நமக்கு அது அவசியம் இல்லை. நீங்கள் தமிழாக பேசுங்க. நீங்கள் இலக்கணமாக கூட பேச வேண்டாம். நீங்கள் வந்து உங்களை நீங்கள் யாரும் இங்கே வந்து புலமை பெறவும் கிடையாது. எந்த ஒரு புலமை பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கே வந்து நான் இப்படி தான் பேசுவேன்ட்டீங்க. நான் சொல்ல வர்றதுக்குன்னா சாதாரணமாக நடைமுறை தமிழை வந்து கெடுக்காமல் சிதைக்காமல் பேசுங்க. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு தீர்மானத்தை இருக்கக்கூடிய சட்டசபையில் இருக்க எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வந்து எதிர்ப்பு தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதுக்கு பிரேமலதா அவர்கள், பாமக சௌமியா சௌமியா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவேகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுக்கு இந்த தீர்மானம் கேட்குற இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லு வந்து இன்னும் பாஸ் ஆகலை, எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே ஏன் அவசரமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. அந்த நிலைப்பாடு வந்து தேமுதிக எடுக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தீர்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ பிஜேபியோடு நிற்கிறாங்க அவங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அமைதியாக அதை தான் பண்ணுறாங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல தாவேகாவும் திமுகவும் கிட்டத்தட்ட வந்து வேறு வழி இல்லைன்ற மாதிரி. என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவுன்ற நிலைப்பாடை வந்து இவர் எடுக்கிறாரு. அதாவது தீர்மானத்துக்கு சொல்கிறேன், தீர்மானத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறது யார்? திமுகவும் எடுக்குது.
இல்ல சார், திமுக தான் ஆதவர்ஜுனா பேசுறாரு சார். நீங்க வந்து காங்கிரஸ் உங்க கூட இருந்து எங்க கூட வந்துட்டாங்கன்றதால நீங்க தீர்மானத்தை ஆதரிக்காமலாம் இருக்காதீங்க. ஆமா அவர் சொன்னாரு. அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவர் சொன்னார். ஆனா திமுக நிலைப்பாடு என்ன ஆச்சு இறுதியா? வாய மூடிட்டு அமைதியா இருக்காங்க. வாய மூடி அமைதியா இருக்கிறாங்கன்னா வேற வழி இல்லை, இப்படிதானே இருக்க முடியும் நீங்க இந்த இடத்துல. இப்போ நீங்க எப்படி பார்த்தாலும் கேட்டீங்கன்னா நாளைக்கு என்ன கேட்டேன், இதே வந்து பிஜேபியோட நிலைப்பாட்டை வந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இல்லைன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு பேசுனாங்க. ஏன்னா சில நாட்கள் சில பேச்சுக்கள் இருந்தது இல்லையா, நாங்கள் வந்து பிஜேபியோட இணங்கி இருக்கிறாங்க சொல்லிட்டு. இன்றைக்கி பிஜேபியோட நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி காட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து இபிஎஸ் தான். ஏன்னா இந்த தீர்மானத்துக்கு எதிரான நிலையில் வந்து அதிமுக இருக்குது, பிஜேபியோட சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் திமுகவோட நிலைமை தான் இன்றைக்கி வந்து ஒரு தர்ம சங்கடமாக ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்மானத்தை வந்து ஆதரிக்கிற இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. என்னென்னா அந்த ஆதரிச்சாங்கன்னா வழக்கமாக பேசுவாங்க. இன்றைக்கி ஏன் வந்து சபாநாயகர் வந்து கடைசியாக விட்டார், முதல்ல விடாமல் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள்லாம் ஆதரிக்கட்டும், என்ன நிலைப்பாடுன்றதை வந்து தெரிவிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து இவங்களை வந்து விட்டாங்க. ஆதவர்ஜுனா பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து செயல்படுவோன்ற மாதிரி பேசி அப்படி வந்து முடித்தாங்க. பட் எனக்கு என்னென்னா பாமக சொல்கிற விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது பில்லு வரட்டும்ன்றாங்க, வந்த பிறகு நீங்கள் இதை பண்ண. ஆனால் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து இவங்க வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற ஒரு எதிர்ப்பு. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா இந்த தீர்மானம் அந்த பில்லு பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பணும் அப்படின்றது இவங்களுடைய. இல்ல அப்படி இல்லை, காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு, அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படி ஏன் சொல்ல மாட்டேங்க? இப்போ காங்கிரஸுக்கு இப்போ நிலைமை சொல்லுங்கள், அங்கே நிலைமை என்ன, சென்ட்ரலில் ஒரு நிலைமை, ஸ்டேட்டில் ஒரு நிலைமை. ஏன் காவிரி விஷயத்தில் எடுத்துங்க, கர்நாடகாவில் வந்து ஒரு டிசைடு, இங்கே ஒரு டிசைடில் இருக்கிறாங்க, டெசிஷனில் இருக்கிறாங்க. அந்த டெசிஷனோட இவங்களுக்கு என்ன டெசிஷன் இருக்குது? இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து என்ன டெசிஷன் இருக்குதோ அந்த டெசிஷனுக்கு இவங்க முரண்படுறாங்களா இல்லையா? அதுவே தெரியல தானே. ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவே இல்லை? ஏன் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து இந்த காவிரி நீர் பிரச்சனை கூட்டவே இல்லை? நல்ல காரணம் என்னன்னா காங்கிரஸ் இங்கே வந்து பேசக்கூடியவங்க வந்து மற்றவர்கள் எல்லாம் பேசக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸுக்கு தர்ம சங்கடமாயிடும். அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து பல பேர் அது வந்து ஏன் கூட்டலன்னு சொன்னால் அங்கே காங்கிரஸ் இருக்குது. இப்போ காங்கிரஸ் இல்லைன்னா இவங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிடுவாங்க. ஏன் என்ன சொல்லணும்னா அவங்க பிஜேபி அரசியல் காங்கிரஸ் அரசு இருக்குன்னு வச்சுங்க, இங்கே கூட்டணியில் இல்லைன்னா தாராளமாக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க. ஆனால் இந்த இடத்துல திமுகவுக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து இதனால தான் இந்த கூட்டாட்சி வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்காமல் இருந்தது காரணம், இந்த கூட்டணி இந்த மந்திரி சபையில் சேர்க்காம இருந்த காரணம் அதுதான். நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கிறது வேறு, ஆனால் நீங்கள் அரசோட ஒரு அங்கமாக இருக்கிறீங்க. காங்கிரஸ் இன்னைக்கு அரசோட ஒரு அங்கம். அமைச்சர்களா ஏன் இப்போ இவ்வளோ எடுத்துங்க. இப்போ சும்மா எது வந்து உதாரணம், இதுக்கு முன்னாடி வந்து இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இவங்களுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த ஒரு எம்எல்ஏவோட சப்போர்ட் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு வேளை காங்கிரஸுக்கு வந்து விட்டுட்டு வந்து பாமகவோ சேர்த்துருந்தாங்க, அல்லது வந்து பிஜேபியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ சேர்த்து சப்போர்ட் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு வேளை வந்தாக்கா இன்றைக்கி என்ன இருக்கும்? இன்றைக்கி இந்த தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா? தீர்மானம் நிறைவேற்ற சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்ரா பண்ணிப்பேன்றாங்க சப்போர்ட்டை, இல்லையா? ஆமாம் சொல்கிறேன் நான். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட பார்த்தீங்கன்னா கேட்டால் நாங்கள் இந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கலை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு அரசியல் நெருக்கடி வரும். இப்போ பாருங்கள், எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சப்போர்ட் பண்ணுற இடத்துல தான் இருந்தாங்க, எக்ஸப்ட் வந்து ஏடிஎம்கே, பிஎம்கே, டிஎம்டிகே கூட பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஆதரவு இல்லை, எதிர்ப்பு இருந்து அந்த நான் இந்த பக்கம் நிற்கிறேன், நான் அந்த பக்கம் நிற்கணும், நடுவில் நிற்கிறேன். அவங்க தெளிவாக தான் சார் பேசுனாங்க. அதாவது பெண்களுக்கு 33% அந்த இடஒதுக்கீடுக்கு ஆதரவு, ஆனால் இதுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு. நீங்கள் அப்படி கிடையாது. ஒரு பில்லு பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று எதிர்க்கணும். அதுதான் அந்த ஒரு விஷயத்தில் சொன்னாங்க பாருங்கள், சௌமியா சொன்னாங்க பாருங்கள், ஒன்று அணையை கட்டணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அணையை நிறுத்தணும். ரெண்டு நிலைப்பாடு நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனால் ஒரு நிலைப்பாடு, ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வரணும்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்கேவோட நிலைப்பாடு ஒன்று, அவங்க வந்து அவங்க மொத்த நோக்கமே என்ன கேட்டால் இந்த தீர்மானமே இப்போ அவசியம் இல்லை, அவங்க என்ன இப்போ தானே வந்து ப்ரொபோசலாக தானே இருக்குது அப்படின்றது அவங்க என்ன. ஆனால் அரசோட நிலைப்பாடு என்னென்னா வருமுன் காப்போன்றது தான். ஸோ இப்போ வந்து ஒரு தீர்மானம் எடுறான், இது நல்ல நடவடிக்கை. இது நான் வந்து அதை வந்து ஆதவுடைய பேச்சு வந்து இன்றைக்கி பேசின பேச்சில் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பாயிண்ட் வந்து கரெக்ட். அது வந்து போல்டாகவும் சொன்னது வந்து அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீண்ட வருடமாக வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் வந்து குறிப்பிட்ட ஒரு 4-5 ஸ்டேட்டோட அந்த ஆதிக்கம்ன்றது யூபி, அந்த அதுவும் எத்தனை ஸ்டேட், இந்த யூபி எத்தனை கூறு போட்டாலும் எத்தனை மாநிலம் பிரித்தால் கூட ஆதிக்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது.
அது காரணம் வந்து எம்பிக்களோட எண்ணிக்கை தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கடைசி ஏன் வந்து கடந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திராவை தெலுங்கானாவை பிரிக்கிறதுக்கு நீண்ட காலம் வந்து அந்த கிடப்பில் தானே இருந்துச்சு. எப்படி தெலுங்கானாவை பிரித்தாங்க? அங்கே வந்து காங்கிரஸ் வந்து பலம் இழக்கும்போது தான் அந்த சாத்தியப்படுது. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அங்கே லம்சமாக வந்து இப்போ 2 ஸ்டேட்டு, அப்போ ஒரே ஸ்டேட்டு, அங்கே பெரிய வந்து இப்போ எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 எம்பிக்கள் மேலே இருக்கிறாங்கன்னும் போது அது வந்து அவங்களுக்கு சாதகமானது. காங்கிரஸ் வந்து அங்கே ஆட்சியை இழக்கும் போது, ஆந்திராவில் ஆட்சி இருக்கும்போது தான் அப்போ தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் போர்ஷன் இருக்குது. ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தான் இங்கே கோல் வச்ச முடியுது. வந்து ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வேலைக்காக. ஆனால் தெலுங்கானாவில் வந்து எப்படி ஆட்சியை பிடிக்கிறாங்க? அப்போது வந்து அது பிரிக்காமல் இருந்ததில் வந்து காங்கிரஸோட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கை இருந்து, வேறு நிர்பந்தம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சி மாற்றங்கள், மத்தியில் ஆட்சி மாற்றங்கள் வரும்போது தான் இப்போது இந்த மாதிரியான வந்து நிலைப்பாடெலாம் இருக்குது. அதனால் ஆதவ் சொன்ன ஒரு கருத்து கரெக்ட். வட மாநிலங்களில் வந்து ஆதிக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க தான் இன்றைக்கி உண்மை தானே. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் வந்து தேவகவுடா கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தேவகவுடான்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆனார். அது எப்படி நடந்துச்சு? அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜனதாதள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து உடையுது. விபி சிங் தலைமையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து உடஞ்சி பிரியும் போது தான் அப்போ தான் அந்த சைக்கிளிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஐக்கிய குஜராத், தேவகவுடா இவங்கெல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் சந்திரசேகர் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது. இவங்கெல்லாம் வந்து இந்த ஜனதாதள்ன்ற அந்த அமைப்பில் வந்து கட்சியிலேருந்து அந்த கூட்டணியிலேருந்து வந்தவங்க. தேவகவுடா இருக்கட்டும். அப்போ தான் அந்த சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆக முடிச்சு, தேவகவுடா. ஆனால் தமிழ்நாட்டில்ன்றது ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. அது இப்போ இன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்டாக ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா பேசுனது வந்து நான் வந்து அந்த ஒரு வார்த்தையை நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக பாரபட்சம் இல்லாமல் நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தை வந்து அது ரொம்ப வலிமையான வார்த்தை. வட மாநிலங்களில் இருக்கவங்க தான் வந்து ஒரு பிரதமராக வர முடியுது, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பிரதமராக வர முடியல அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்மானம் நிறைவேற்றது சரியான நடவடிக்கை. கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.